கட்டு மேல உலகத்தோடு கண்ணபிரான் பிறந்த நேரத்தில் ஆயர்பாடி வட்டணத்திலே நாட்டாமை நந்த கோனாருக்கும் அவர் மனைவி யசோதை திருவயச்சிலே 10வது மாதத்திலே பார்வதா தேவியும் அச்சமயத்திலே பிறந்தார். இரு பேர்களுமே குழந்தை வச்ச மயக்க இரவு நேரம். அப்ப கண்ணனுடைய அருளாரை யாவருக்கும் தெரியாமல் வாசுதேவன் ஒரு பிரம்பு கூடையிலேயே கிருஷ்ண பெருமாத்மாவை எடுத்து வைத்து கண்ணபிரானை அதிலே வைத்துக் கொண்டு நல்ல பட்டு பீதாம்பரம் விரித்து நல்ல துணிகளை பரத்தி அதன் மேலே புல்களை பிறக்கி போட்டு கண்ணபிரானை வைத்துக் கொண்டு நேர ஆயர்வாடி வட்டணத்துக்கே ஓட்டமும் ஒரு நடையுமா ஓடி வாரார். இந்த
இந்த வாசுதேவன். அப்ப எம்பெருமான் இறைவன் அருளாலே யாவருக்கும் தெரியாமல் வைத்து கொண்டு வரும் போது இந்த ஆயர்வாடி பக்கத்திலே வர 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 யமுனையாச்சா நதிக்கரை. அப்ப இந்த யமுனையாச்சா நதிக்கரையை கடந்தாத்தான் ஆயர்வாடி பட்டணத்துக்கு போகலாம். யமுனையாச்சா நதிக்கரையை கடக்க வேண்டும் என்று பார்த்தா ஆற்றிலே வெள்ளம் பெருக்கெடுத்து வருகிறது. அப்ப மழை பொழிந்து வெள்ளம் பெருக்கெடுத்து வந்தது பாருங்க. வரும்போது இந்த வாசுதேவனுக்கு நம்ம எப்படியடா இந்த நதியை கடந்து நம்ம பிள்ளைய கொண்டு போகலாம் அப்படின்னு அவர் அப்படி இப்படின்னு முழிக்காரு. சரி பரவாயில்லை இறங்கி போவோம் அப்படின்னு யமுனை ஆத்துக்குள்ள இறங்கும் போது கண்ணன் தன்னுடைய வலது காலை தூக்கி கூடையை விட்டு வெளியிலே போட்டார். அவர் வெளியில காலை தொங்க விட்டா கால் ரெண்டும் தண்ணீரை நனையும். அப்ப இந்த கண்ணனுடைய வலது கால் தண்ணீரில பட்ட உடனே முன் வச்சு பின் பெருகியதான் இந்த யமுனா நதிக்கரை. ஆமா, முன் வச்சு பின்னால் பெருகின உடனே இரு பக்கமும் நீர் நின்று அப்படியே கண்ண பரமாத்மாவுக்கு வழி கொடுத்ததாம் அந்த யமுனா நதி. யமுனா என்பது ஒரு பெண்ணு. அவள் நீராக ஓடிக்கொண்டிருந்தவளுக்கு அவளுக்கு சாப விமோச்சனம் கொடுத்து கண்ணபிரானை கொண்டு வந்த ஆயர்வாடி பட்டணத்திலே நாட்டாமை நந்தக்கோ நார் அரண்மனையிலே வந்து யசோதையா திருவயத்திலே பிறந்த பார்வதியை எடுத்துக்கொண்டு அவருக்கு பக்கத்திலே கண்ணபிரானை வைத்துவிட்டு இந்த வாசுதேவன் யாவருக்கும் தெரியாமல் பார்வதியை மறுபடியும் பெட்டியிலே வைத்துக் கொண்டு நேர அவர் புறப்பட்டு கரூரமா வட்டணத்துக்கு வந்தாரு. இந்த தேவகிக்கு பக்கத்துல பார்வதியை போட்டார். பார்வதியை போட்ட உடனே இப்படியே கொஞ்சம் நேரம் ஆச்சு. இருவேர்களும் குழந்தை வச்ச மயக்கம் தெரிந்து எம்பெருமானுடைய அருளாலே அவரவர் குழந்தையை பார்த்தார்கள். அவரவர்கள் குழந்தையை பார்க்கும் போது யசோத நினைக்கா கண்ணன் தான் நமக்கு பிறந்திருக்காருன்னு. தேவகிக்கு பிறந்திருக்கிறது கண்ணபுரான். ஆனா யசோத நமக்குத்தான் கண்ணன் பிறந்திருக்கான்னு அவ நினைக்கா. நமக்கு மயக்கம் இருந்துச்சு, அதனால வந்து குழந்தைய பார்க்கல. குழந்தை என்ன குழந்தைன்னு இப்பதான் முழிச்சு பார்க்க. ஆமா, சரி. அப்ப இந்த தேவகி பார்வதி தான் நமக்கு பிறந்திருக்கான்னு நினைக்க. ஆக மொத்தத்துல வாசுதேவனுக்கு தான் தெரியும் பாத்துக்கோ. ஆமாய்யா, ஆமா, அவருக்கு தான் தெரியும். அப்ப குழந்தை வச்ச மயக்கம் தெளிந்த உடனே சரி அவரவர் குழந்தையை கையிலே எடுத்து அவரை வாரி எடுப்பாரா வாரி எடுப்பாரா வாய் நிறைய முத்தமிட்டார் சேர்த்து எடுப்பாரா செவிட்டோடு முத்தமிட்டார் அள்ளி எடுப்பாரா அள்ளி எடுப்பாரா அரவணைத்து முத்தமிட்டார் பிள்ளை அரவணைத்து முத்தமிட்டார் வாரி எடுத்தார்கள், வாய் நிறைய முத்தமிட்டார்கள், சேர்த்து எடுத்தார்கள், செவிட்டோடு முத்தமிட்டு அள்ளி அரவணைத்த அவளோடு முத்தமிட்டு அரண்மனையிலே நாட்டாமை நந்தகோனான் அவனே
செய்த கண்ணனை கண்டு ஆயர்வாடி பட்டணமே நாட்டாம வீட்டுல தான் நிக்காங்க. ஒரே கூட்டம், ஏகப்பட்ட கூட்டம். கூட்டம்னா கூட்டம், கண்ணனை பார்க்கறதுக்கு அம்பிட்டு கூட்டம் பார்த்துக்கோ. குழந்தைய பார்க்க அவ்வளவு கூட்டம். ஏன்னா கண்ணை வந்து அப்படி ஒரு அழகா பிறந்தாராமியா. ஆமா, உண்மைதானே. ஒரு நேரம் ரெண்டு நேரம் இல்ல, சரி 7 வண்ண நிறத்தோடு ஈண்டெடுத்தார் ஒரு பாலகனை. அழகான பாலகனை. அப்ப 7 வண்ணத்தோடு அப்ப 7 வண்ணத்தோடு ஒரு பாலகனை ஈண்டெடுக்கவும் அங்க ஆயர்பாடி பட்டணமே அதிசயமா ஒரு குழந்தை பிறந்திருக்கு. ஆமா, பிறந்திருக்கு அப்படின்னு சரி எல்லா மக்களும் கூட்டம்னா கூட்டம், ஏகப்பட்ட கூட்டம் குழந்தைய பார்க்கறதுக்கு. அப்ப இப்படி ஆயர்வாடி பட்டணத்திலே அழகோடு குழந்தை பிறந்திருக்கதை கண்டு வாரி எடுத்து வாய் நிறைய முத்தமிட்டால், சேர்த்து எடுத்தால் சிவிட்டோட முத்தமிட்டு குழந்தை பெற்றதை கொண்டாட வேண்டுமே என்று வேண்டுமென்று அப்படியானவை இருக்கக்கூடிய அழகான நேரத்தில் இங்க கரூரம்மா பட்டணத்திலே தேவையை திருவயத்திலே பார்வதி தான் பிறந்திருக்கான்னு சொல்லி இந்த கமசராஜன் அவளையும் விட்டு வைக்கல. கிழவி இருக்கா பாரு, கிழவி. அவ கிழவி என்னஞ்சா? சொல்லாதவா கிழவி, வாயாடி கிழவி, கிழவி வாயாடி. ஆமா ஆமா, வாய் சும்மாடா. அது கிழவி சும்மா இருக்க முடியாம, ஆமா ஏ கமசா, என்ன 8வது ஆம்பளை பிள்ளை பிறக்கும்னு பயந்துகிட்டு இருந்த. ஆமா, பொட்ட பிள்ளை பிறந்திருக்கு. பொட்ட பிள்ளை தான்டா பிறந்திருக்கு. ஏ கிழவி, என்ன பிள்ளையா இருந்தா என்ன? அத பத்தி ஒண்ணும் இல்ல. பிள்ளைய கொண்டா. ஆஹா, கொண்டா அப்படின்னா ஆமா. உடனே பார்வதியை கையில எடுத்து கிழவி, தாய் கிழவி கமசன் கையில கொடுத்தார். ஆமையா, கமசன் பிள்ளைய வாங்க. ஆமா, சரி பொட்ட பிள்ளை தானே பிறந்திருக்கு ஆமையா அப்படின்னு நினைச்சு விட்டானா? என்ன செஞ்சா? அத நினைச்சு விடல. ஆஹா, பொட்ட பிள்ளையா இருந்தாலும் இது இருந்து என்ன செய்ய போகுது? அதுதானே அதானே அப்படின்னு பிள்ளைய தூக்கனா நேர ஆகாயத்துல பட்டக்குன்னு வீசி எரிஞ்சான். சண்டாள பாவி ஆகாயத்துல வீசி எரிஞ்சு உரையிலிருந்து வாழை எடுத்து நீட்டிக்கு நிக்கான். ஏந்தி நின்றான். எதுக்கு? எதுக்கு? புள்ள வந்து அழுதுல விளட்டும்னு, வாள்ல விழும்னு சொல்லி நிக்கான். அப்ப எந்த அளவுக்கு மனசுன்னு இருக்குன்னு பாத்துக்கோ. கல்லு நெஞ்சுக்காரன் நீசப்பாவி. ஆமா, அப்போ இந்த பாவி வாழை எடுத்து நீட்டி கொண்டிருக்க இருக்கும்போது பார்வதி பிறந்தானா கொல்ல முடியுமாயா? முடியுமா? சக்தியை கொல்வது சாதாரண காரியமா? லேசுப்பட்ட காரியம் இல்ல. சக்தியை வதை முடிக்க முடியாதல்லவா? ஆமையா. உடனே ஆதிபராசக்தி அம்பிகை அங்கையர் கண்ணி, ஆமா, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, ஆமையா, அந்த பார்வதா தேவியாகப்பட்டவள். ஆமா, அவள் என்ன செய்தால் தெரியுமா? என்னையா? ஆகாயத்துல வீசின உடனே ஆமா, கம்சராஜனுடைய மார்பிலே ஓங்கி ஒரு எத்துனா. 18 கரங்களோடு 18 ஆயுதங்களோடு சக்தியோடு பார்வதா தேவி விதமாகவே வருகிறார் தெரியுமா? ஆகாய மார்க்கமாக ஆதிபரா சக்தி அவள், ஆயிரட்டு கரங்களோடு கரங்களோடு அம்மா பத்திர காளியாக வாராள. கரங்களோடு அவ இரட்டு கரங்களோடு அவ பத்திர காளியாக வடிவம் கொண்டாள். பார்வதியா தேவி அவள், எம்மா வீர பல்லாண்டாய விரிசடையா, வீர பல்லா விரிசடையா, ஏய் விரித்தாடும் தலமுடியா, அம்மா விரிசடையா. அவ கோரவாயா கோரப்பல்லா, அவ கோர முகனல்ல கண்ணனதா, அவள் அப்பு நல்ல சடையழகி,
ஆண்டவன் இரட்டு கரங்கள் பத்திரகாளியாக வடிவம் எடுத்து கமசராஜனுடைய மார்பிலே ஓங்கி ஒரு எத்து எத்தனா. ஏ கமசா, என்னை கொல்லணும் நான் நினைக்க, உன்னை கொல்லணும் நான் நிமிஷமா கொன்றுவேன். ஆனா உன்னை வதை முடிக்கத்தான் எங்க அண்ணன் பிறந்திருக்கார். என் அண்ணனுக்கு வேலை இல்லாம போயிரும்னு உயிர் தப்பிக்க வச்ச கொஞ்ச நாள் அப்படின்னு ஆகையினால உன்னுடைய அதாவது கம்சனுடைய கரூர் பட்டணத்தில் என்னுடைய கண்ணனாகிய ஹரிராமர் வந்து அதே உன்னுடைய பத்திரகாளி அம்மனுடைய கோயில் அமைந்து கொண்டிருக்கின்றல்லவா, அந்த கோவிலிலே வந்து உன்னை சங்காரம் செய்வான்டா. உன்னை கொல்ல நான் நிமிஷமா கொண்டுருவேன். விளைச்சு போன கொஞ்ச நாள் இருன்னு சொல்லியிருக்கேன். அப்படி ஆமா பத்திரகாளியானவள் அப்படியே கம்சனிடத்தில் சொல்லி பத்திரகாளியானவள் இருக்கக்கூடிய அதாவது இருக்கக்கூடிய இடத்திலே போய் அமர்ந்து கொண்டாள். அப்படி இருக்கின்ற போது அந்த கம்சராஜன் என்ன செய்கிறான், அப்படியே பத்திரகாளியாக வடிவம் எடுத்து கஞ்ச கம்சனுக்கு ஒரே அறை ஒண்ணு கொடுத்து, ஏய் கம்சா, மறுபடியும் நான் கன்னி அவதாரமா எடுத்ததுனால இச்சொருபம் போதாது, நான் கன்னியாகுமரியிலே கன்னி பகவதி அமர்ந்திருப்பேன்டா அப்படின்னு சொல்லி பார்வதி அங்கிருந்து புறப்பட்டா. அப்படியாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஆயர்பாடி பட்டணத்திலே கண்ணபிரானை எப்படி வளர்த்து வருகிறார்களேயானா, அந்த கண்ணபிரானுக்கு பெயர்நாமத்தை கொடுத்து சிறப்பாக வளர்க்க வேண்டும் என்று 16ஆம் நாளையிலே கண்ணனுக்கு பெயர் நாமத்தை கொடுத்தார்கள். எப்படி தெரியுமா, நாட்டாமை நந்த கோனாருக்கு மகனா பிறந்ததுனாலையும் கண்ணனுடைய அவதாரமா இருப்பதனாலையும் நந்த கோபாலன் நவநீத கிருஷ்ணன் என்று பெயர் நாமத்தை கொடுத்தார்கள். நந்த கோபாலன் நவநீத கிருஷ்ணன் என்று பெயர் நாமத்தை கொடுத்து என் நாராயண நவநீத கண்ணன் பாண்டுரங்கன் வந்தரிநாதன் பச்சைமால் பரந்தாமன் ஹரிராமன் ஸ்ரீராமன் அந்த கண்ணபிரானை விதமாகவே வளர்த்து வருகிறார்கள். எப்படி அவ ஒன்று நல்ல வயதா, ஒன்று நல்ல வயதா, கண்ணை ஊர்ந்து விளையாடுவா, 2 வயதா இருந்து விளையாடுவா, 3 வயதாச்சு, 3 நல்ல வயதா, கண்ணை முடியிறக்கி காது ஊத்தி, 3 வயதாச்சு கண்ணனுக்கு முடியிறக்கி காது ஊத்தி, அவன் 4 நல்ல வயதாச்சு நடந்து விளையாடுவா, 5 நல்ல வயதா அறிவுகளை படித்துவா, அச்சுதன் ஹரிராமன் கோபாலன் என் பெருமாள் நாராயணன் 5 வயதில அவர் அறிவுகளை படித்துவார். 5 வயதில் அவரோ அறிவுகளை படித்துவார். நாராயணன் நவநீத கண்ணன் வந்து அவதாரம் செய்தார் என்று ஆனந்த சந்தோஷப்பட்டு செல்ல மகன் பிறந்தான் என்று சீனி பழங்களை செலவு செய்தார்கள். தங்க மகன் பிறந்தான் என்று தான தருமத்தை வழங்கினார்கள். அவர் சிறப்பு மகன் பிறந்தான் என்று சீனி பழங்கள் எல்லாம் செலவு செய்து அருமை மகன் பிறந்தான் என்று அள்ளி பழங்களை செலவு செய்தார் அல்லவா. அடே அப்பா, ஒவ்வொரு நாளும் கூட்ட
ஆட்டமோ நாட்டமோ அடே அப்பா அண்ணனை பார்க்கணும்னு தான் வராங்க. வாராங்களோ போவாங்களோ யசோதைக்கு இப்படி ஒரு மகனா பேர்பட்ட பிள்ளை பிறந்திருக்குன்னு சாமி லேட்டா கொடுத்தாலும் லேட்டஸ்டா கொடுத்துருக்காருடி. சூப்பரா கொடுத்துருக்காரு. இருந்தாலும் ரொம்ப நாள் குழந்தை இல்லாம இருந்தா குழந்தை இல்லாம இருந்தாலும் ஆமா பிறந்திருக்கிறது அவ லேட்டா இருந்தாலும் ரொம்ப அழகேஸ்வரனா கொடுத்திருக்காரு. பிறந்திருக்காரு. நாராயணனே வந்து பிறந்திருக்கிறாரே அவளுக்கு கொடுத்த வைத்த பாக்கியம் அல்லவா அப்படின்னு கண்ணனை கண்டு இத மாதிரி நமக்கு குழந்தை இருக்காதா, இத மாதிரி நமக்கு ஒரு புள்ள பிறக்காதா, இந்த அழகோடு இருக்காதா அப்படின்னு வாரவங்க போறவங்களுக்கு எல்லாம் மனசுக்குள்ள ஒரே எனக்கும் குழந்தை பிறந்திருக்கான், உச்சி குடிப்பி வச்சிருக்கான். அப்படியா? ஆமா எனக்கும் குழந்தை பிறந்திருக்கான். அவன் எப்படி இருக்கான்? எப்படி கரையேன்னு இருக்கான். அது மாதிரி ஒருத்தரும் ஒரு குழந்தைகளை குறை சொல்லி பெருமாள் மாதிரி அழகோடு பிறந்தா பிறக்கணும் நம்மளும் புள்ள வச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு புலம்பிக்கிட்டு இருக்காங்க, மனசுல வேதனைப்பட்டு போறாங்க. ஆமையா ஆயர்வாடி பட்டணத்துல கண்ணனை போல் ஒரு குழந்தை அவரை தவிர வேறு யாரும் இல்லையா? எங்கேயும் கிடையாது. ஆமா ஆயர்வாடி பட்டணத்தினுடைய அதிசயம் ஆமா கோபியர்களுக்குடைய ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாயவன் மதுசூதனன் அந்த கோபாலன் நவநீத கிருஷ்ணனாகப்பட்டவர் 5 வயதிலே அறிவு பாடங்களை படித்து வருகிறார். 6 வயதாச்சு அரிச்சுவடி படிக்கிறார். ஆனா கண்ணபுரம் இத்தனை வயசுக்குள்ளயும் அவர் செய்யாத சேட்டையே கிடையாது. செய்யாத சேட்டை கிடையாதுன்னா அடே அப்பா அவர் செய்த சேட்டைய பாத்தியோ? அது ஒரு விளையாட்டு மாதிரி. அவருடைய லீலையில அது ஒரு லீலையாக பண்ண வேண்டும் என்று பண்ணுகிறார். சேட்டன்னு சொல்ல முடியாது, பெரிய விளையாட்டுன்னு சொல்ல முடியாது. அந்த கண்ணபுரான் என்ன செய்வாராம் தெரியுமா? கோபியர்கள் வீட்டுல போய் வெண்ணெய், தயிர், நெய், மோர், இப்படி பால் விதத்துல என்னென்ன இருக்கோ அத்தனையுமே போய் களவாடி திங்கிறதுதான் அவருக்கு ஒரு வேலை. அப்ப இந்த கண்ணபுரானாகப்பட்டவர் பிறந்திருக்கக்கூடிய நாளையிலே பார்வதி கண்ணை ஆயர்வாடி பட்டணத்துல இருக்காருன்னு சொல்லிட்டு போனால கம்சனுக்கு அதே ஞாபகம், அதே சிந்தனையில இருக்கான். அப்பேற்பட்ட பிள்ளையை நம்ம சும்மா விடக்கூடாது, இந்த பயிரம் முளையிலே கிள்ளி எரியணும், எரிய வேண்டும் அப்படின்னு கம்சராஜா அன்னைக்கு தான் கூப்பிட்டான் தங்கச்சி பூதகிய. குமரி மடத்துக்கு போனா, தங்கையே பூதகி இன்னைக்கு தான் உபகாரம் எனக்கு வேணும் பாத்துக்கோ. ஆயர்வாடி பட்டணத்திலே எண்ணெய் வதை முடிக்க நாட்டாமை நந்த கோனாருக்கு கண்ணன் என்று ஒரு பாலகன் பிறந்திருக்கிறான். அவரை போய் நீ வதை முடிக்கணும். அண்ணா நான் எப்படி கண்ணபுரானை வதை முடிக்க முடியும்? உன்னால் முடியும், நீந்தான் போகணும் பூதகி, சென்று வார். அண்ணா உனக்காக நான் சென்று வருகிறேன். போகலைன்னா உன் தலைய இருப்பேன்னா சண்டாள பாவி, உன்கையால் மாண்டு போவதை காட்டிலும் மாயவன் தன்னால் மாண்டு போவதை எனக்கு மோட்சமாக இருக்கும். அடுத்த பிறவியிலாவது நான் ஒரு நல்ல பிறவி எடுப்பேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு பூதகியாகப்பட்டவள் கண்ணபுரானை வதை முடிப்பதற்கு எவ்விதமாகவே வருகிறாளேயானா பூதகியா பெண்கோடியா பூதகி பெண்கோடியா கண்ணனை வதை முடிக்க குழந்தை வச்ச பெண்ணை போல கோமகளாய் வடிவம் கொண்டு சாதாரண பெண்ணை போல சங்கடத்தில் இருப்பதை போல் அந்த புதை